உலகெங்கிலும் உள்ள ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே உன்னதமான மருத்துவ ஜோதிடம் பகுதியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, கடந்த சில நிகழ்ச்சிகளிலே சிம்ம லக்னம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு விரையாதிபதியான சந்திர பகவான் என்ன இடத்திலே இருந்து தசாபுத்தியை நடத்துகின்றார் என்றால் அந்த இடத்திலே பிரச்சனையை தருவார் என்பதை பார்த்தோம். அப்படி பார்க்கின்ற நிலையிலே 7வது இடத்திலே, அதாவது கும்பத்திலே இருந்து சில பிரச்சனைகளை தருவார் என்று கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோம். அதன் தொடர்பாக மீண்டும் இப்பொழுது பார்ப்போம். சிம்ம லக்னம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு விரையாதிபதியான சந்திர பகவான் 7வது இடமான கும்பத்திலே இருந்து அவருடைய தசாபுத்தியை நடத்துகின்ற காலகட்டத்திலே 7வது இடம் என்பது கூட்டாளிகள் என்ற நிலையை குறிக்கும். கூட்டாளி என்று சொல்லும் பொழுது குடும்பத்திலே கூட்டாளி கணவன் அல்லது மனைவி, தொழிலிலே கூட்டாளி பார்ட்னர் என்று சொல்லுவார்கள். இப்படி இல்லத்திலே கூட்டு மனைவி கணவன் இவர்கள் இடையிலே இந்த விரையாதிபதியினுடைய திசா புத்தியோ நடக்கும் பொழுது அங்கே பிரச்சனைகளை தரக்கூடும். இல்லறத்திலே ஏதேனும் பிரச்சனைகளை அந்த சந்திர பகவான் ஏற்படுத்துவார். அதே போல தொழில் கூட்டாளிகள் இடையே சில பிரிவுகளை ஏற்படுத்தி தொழிலிலே விரயத்தை தரக்கூடும், தொழிலிலே நலிவை தரக்கூடும். அதாவது கூட்டாளி என்னை ஏமாற்றி விட்டார், என்னுடைய பார்ட்னர் என்னை மோசம் செய்து விட்டார் என்கின்ற நிலையை, இவர்கள் சொல்லுகின்ற நிலையை இந்த விரையாதிபதியான சந்திர பகவான் 7வது இடத்திலே இருந்து தசாபுத்தியை நடத்தும் பொழுது தருவார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுபோல மன வாழ்க்கையிலே பிரச்சனைகளை தருவதோடு திருமண தாமதம் ஆகின்ற நிலை, திருமணம் முடிவது போல இருந்து நின்று போகுதல், மன அறைவுக்கு போகின்ற பொழுது கூட இந்த தடை ஏற்படலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி இருப்பவர்கள் சந்திரனை வணங்கி வாருங்கள், ஈஸ்வரியை வணங்கி வாருங்கள் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு விரையாதிபதியான சந்திர பகவான் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 8வது இடத்திலே, அதாவது மீனத்திலே இருந்து அவருடைய தசாபுத்தியை நடத்தும் பொழுது 8வது இடம் என்பது ஆயுளை குறிக்கக்கூடிய இடமாகும். 8வது இடம் என்பது மாங்கல்யத்தை குறிக்கக்கூடிய இடமாகும். இந்த இடத்திலே சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மீனத்திலே சந்திரன் இருந்து அவருடைய திசையையோ புத்தியோ நடத்துகிறார் என்றால் ஆயுளுக்கு பங்கத்தை தரக்கூடிய நிலை, அதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நிலை. உயிருக்கு ஆபத்து ஏற்படாவிட்டாலும் அந்த உயிரை தாங்கி இருக்கின்ற உடலுக்கு ஆபத்து ஏற்படுகின்ற நிலையை அங்கே அவர் தரக்கூடும். உடலுக்கு நோயாகவும் அது இருக்கலாம். அல்லது குறிப்பாக சந்திரன் நீர் காரகன் என்பதனாலே ஜலத்திலே ஒரு கண்டம் என்று சொல்லுவார்கள், அந்த நீர் நிலைகளிலே இவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். இவர்கள் எங்கேயேனும் ஒரு உல்லாச பயணம் செல்லுகின்ற பொழுதோ அவர்களுடைய அந்த சந்திரன் திசை சந்திர புத்தி நடக்கின்ற பொழுது நாம் நீர்நிலைகளிலே விளையாடுவது, நீந்துவது, கடலிலே இறங்குவது, இப்படி நீரை கண்டு சற்று ஒதுங்கி இருப்பது இவர்களுக்கு மிக நலமாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இப்படி 8வது இடம் என்பது இடுப்புக்கு கீழே இருக்கின்ற இன உறுப்புகளை குறிக்கக்கூடிய இடமாகும். இந்த விரையாதிபதி சந்திர பகவான் 8வது இடத்திலே இருக்கின்ற பொழுது பெண்களுக்கு வெள்ளைப்போக்கு என்று சொல்லக்கூடிய லுகேரியா என்று சொல்வார்கள், கருப்பையிலே கிருமிகள் தாக்கத்தினாலே கருப்பை சேதமுற்று அதிலே இருந்து வருகின்ற வெள்ளைப்போக்கு லுகேரியா, இதனாலே இந்த பெண்கள் இடுப்பு வலி, அடிவயிறு வலி இவற்றினாலே தொல்லைப்படுதல், அதோடு கூட இன உறுப்புகளிலே நமைச்சல், அரிப்பு என்கின்ற நிலையை உணர்தல். இப்படி இந்த விரையாதிபதியான சந்திர பகவான் 8வது இடத்திலே இருந்து தசாபுத்தியை நடத்தும் பொழுது உடலுக்கு நோய்களை தரக்கூடும். அதாவது ஈர சம்பந்தமான நோய்கள், சன்னி என்று சொல்வார்கள், டைஃபாய்டு என்று சொல்வார்கள், மிகுந்த காய்ச்சலை தரக்கூடிய அந்த நோய்களை தரக்கூடும். நீர் வகையிலே பல கண்டங்களை அவர் தரக்கூடும். இன உறுப்புகளிலே அவர் பிரச்சனைகளை அவர் தரக்கூடும் என்பதை மனதிலே கொண்டு இந்த அஷ்டம ஸ்தானமான மீனத்திலே சந்திரன் இருந்து தசாபுத்தியை நடத்தும் பொழுது சிம்ம லக்கணக்காரர்கள் ஈஸ்வரியை வணங்கி வாருங்கள், 4 நெல்லை மடித்து இறைவனிடம் வைத்து உடலிலே வைத்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மருத்துவ நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்லுகின்றேன். நேயர்களே, கடந்த சில நிகழ்ச்சிகளிலே கடுக்காயின் மருத்துவ குணங்கள் பற்றி பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இப்பொழுது பார்ப்போம். 10 கிராம் கடுக்காய் தோலை எடுத்து 2 டம்ளர் நீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து
நான்கில் ஒரு பங்காக வரும் அளவுக்கு, அதாவது 2 டம்ளர் தண்ணீரிலே 10 கிராம் கடுக்காய் தோலை போட்டு நன்றாக கொதிக்க விடுங்கள். 3 பங்கு ஆவியாக போய் மீதி 1/4 பங்கு அங்கே இருக்கும். 1/4 டம்ளர் அளவு சுண்டி வருகின்ற நிலையிலே அதை எடுத்து வைத்துக்கொண்டு அதை காலையிலே 2 அல்லது 3 தேக்கரண்டி அளவு, இரவு 2 அல்லது 3 தேக்கரண்டி அளவு, காலை மாலை அந்தி சந்தி என்று தமிழிலே சொல்லுவார்கள். அந்த நிலையிலே நீங்கள் இந்த கடுக்காயினுடைய சாரத்தை, அதனுடைய சத்துவத்தை இப்படி செய்து சாப்பிட்டு வருவார்களேயானால் நீரிழிவு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் கூட சீக்கிரத்திலே குணமாகும். நிறைய டயானில் சாப்பிட்டேன், கிளைசிபேஜ் என்கின்ற ஆங்கில மருந்தை சாப்பிட்டேன் என்று ஆங்கில மருந்துகளாலே நீரிழிவுக்கு தீர்வு காண விழைபவர்கள் வயிற்றையும் புண்ணாக்கி கொள்ளுகின்றார்கள். டயானில், கிளைசிபேஜ், கிளைசினேஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை மருந்துகள் வயிற்றை புண்ணாக்கக்கூடிய நிலையை தரக்கூடும். அதோடு கூட ஹைப்போகிளைசீமியா என்று சொல்லக்கூடிய சர்க்கரை அளவை மிகவும் குறைக்கக்கூடும். அப்படிப்பட்டவர்கள் இந்த கடுக்காயினுடைய சத்துவத்தை காலை மாலை சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே நீரிழிவு கட்டுப்படும். அந்த ஆங்கில மருந்துகளையும் இவர்கள் குறைத்து கொள்ளலாம். அதோடு கூட மூத்திர பிரச்சனைகள் அனைத்துமே இதனாலே சரியாகும். நீர் தாரையிலே இருக்கின்ற புண்கள் ஆறும், இன உறுப்புகளிலே இருக்கின்ற நமைச்சல் குறையும், புண்கள் ஆறும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நேயர்களே, இந்த கடுக்காயின் மருத்துவ பலனை தெரிந்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி உங்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.